இப்போ நான் வந்து 2 கத்திரிக்காவை வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ நான் அதை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயில் வந்து மிளகா பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். அடுத்தது வந்து போதுமான அளவுக்கு வந்து சால்ட் உப்பு சேர்க்க போகிறேன். அதை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கலந்துக்கிட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம கலக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்க்கும்போது நம்ம அதை எண்ணெயில் போடும்போது வந்து தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் வந்து நல்லா வந்து எல்லா சைடும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கத்திரிக்காயில வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இல்லை தேவைப்படுறவங்களுக்கு லைட்டாக கைக்குள்ளே வச்சு சின்னதாக போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தது கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து நான் போடுறேன். ஏன் எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கேன்னா, அதிகமாக எண்ணெய் சேர்த்தா கத்திரிக்காய் ஃப்ரைக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து 1 ஸ்பூன் எண்ணெயே வந்து போதுமானது தான். அதுக்கு அடுத்து வந்து இப்போ நான் அந்த கத்திரிக்காய் வந்து அதில் போட்டு தீ வந்து ஸ்லோவாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சா சீக்கிரமாகவே வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் வந்து சிம்மில் வந்து வச்சுருக்கேன். அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி விடணும். ஏன்னா ஒரே சைடு இருந்தால் வந்து காந்துரும். அதனால் வந்து தீஞ்ச மாதிரி ஆகுன்றதுனால வந்து பொறுமையாக வந்து எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி விடுங்க. உங்கள் பசங்களுக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டாங்கன்னா நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் அது கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து லைக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி திருப்பி வைக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க் யூ.